ஒரு பெரிய தேவாலயம் இருந்தது. பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குமா அந்த தேவாலயம். எல்லா ஜனங்களும் அந்த தேவாலயத்தை பார்ப்பதற்காக ஓடோடி வருவார்கள். ரொம்ப அருமையாய் உயரமாய் அந்த தேவாலயம் கட்டப்பட்டிருந்தது. எல்லாருடைய கண்களிலும் அந்த தேவாலயத்தின் அந்த அழகை பார்த்து ரசித்தது போல அங்கு இருக்கிற ஒரு காட்சியை ஆச்சரியமாய் பார்ப்பார்களாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவாலயத்தின் வாசலின் ஓரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியின் படம் என்ன செஞ்சிருக்குமா, வரையப்பட்டிருக்குமா. எல்லாருமே அந்த தேவாலயத்தை சுற்றி பார்த்துட்டு இதை பார்த்து கேட்பாங்க, ஏன் இந்த ஆட்டுக்குட்டியின் படம் இந்த தேவாலயத்தில் வரையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு கேட்பாங்களாம். அங்கே இருக்கிற குருவானர் இடத்துல ஏன் இந்த ஆட்டுக்குட்டியின் படம் இங்கே வரையப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்களாம். கோபுரம் உயரமாய் கட்டி கொண்டிருக்கிற அந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது மேலே உயரத்தில் ஒரு மனிதன் வேலை செய்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் கால் எடறி கை தவறி அங்கிருந்து விழுந்துட்டான். அவன் இனிமேல் பொழைக்க மாட்டான், இனிமேல் அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ஜனங்கள் கீழே நின்று கூச்சலிட்டார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம், அவன் கீழே விழுந்து எழுந்து நடந்து வந்தான். எல்லாருக்கும் நம்ப முடியல. எப்படிப்பா சொல்லி தூரத்தில் இருந்த எல்லாரும் ஓடி போய் அவனிடத்துல விசாரிக்கிறாங்க. அவன் கீழே விழுவதற்கும் அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி நின்று மேய்ந்து கொண்டிருந்ததாம் அந்த தேவாலயத்தின் ஓரத்தில். அவன் அங்கேருந்து மேலேருந்து விழுந்தவன் நேராக அந்த ஆட்டுக்குட்டி மேலே வந்து என்ன செஞ்சிட்டான், விழுந்துட்டான். இப்போ ஆட்டுக்குட்டி செத்து போச்சு, இவன் என்ன செஞ்சிட்டான், பழைச்சிட்டான். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பிழைக்கும்படியாக கிறிஸ்து மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் மரணத்தை தெரிந்தெடுத்ததின் நோக்கம் என்னன்னா, இந்த ஜனங்கள் பாவத்திலே விழுந்து விட்டார்கள், இந்த ஜனங்கள் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களை மீட்க வேண்டுமானால் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்ததின் நோக்கமே நம்மை வாழ வைப்பதற்காகத்தான். இயேசு கிறிஸ்து 4வது வார்த்தையை மத்தேயு 27:46 மகா சத்தமாய் சொல்லுகிறார். பாருங்க, எல்லா வார்த்தையுமே பேசினவர் இந்த வார்த்தையை பேசும் பொழுது சத்தத்தை உயர்த்தி பேசுகிறார். ஏலி ஏலி லாமா சபத்கானி, அரபிக் மொழியும் எபிரேய மொழியும் கலந்த ஒரு வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு கடவுள் தானே, அவருக்கு வலிக்காது, அதனால் அவர் அந்த பாடுகளெல்லாம் ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்கிறவங்களுக்காகத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒரு மனிதனாய் இருக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தை வெளிப்படும். உங்களுக்கே புரியும், டெய்லி இந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டு தானே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே ஏன்பா என்னை கைவிட்டீங்க, இந்த பிரச்சனையை தாங்க முடியலப்பா, இந்த சூழ்நிலையை தாங்க முடியல, ஏன் ஏசப்பா என்னை கைவிட்டுட்டீங்க, நம்மளும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போது ஆண்டவர் மனிதனாய் இந்த பூமியிலே பிறந்தார், மனிதனாய் வளர்ந்தார், மனிதனாத்தான் தன்னை சிலுவையில் அர்ப்பணித்தார் என்பதற்கு ஆதாரமானது அவர் வேதனையோடு சொல்லுகிற இந்த வார்த்தை. காரணம், என்னால் இந்த பாடுகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னால் இந்த சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் கடவுளாய் இருந்திருந்தால் இதெல்லாம் எனக்கு சாதாரணம், ஆனால் நான் மனிதனாய் இருக்கிறேன், என்னால் இந்த பாடுகளை சகித்து கொள்ள முடியவில்லை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பிதாவிடத்திலிருந்து ஆண்டவருக்கு எந்த உதவியும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். அவர் ஆவியானவராலே தான் கற்பந்தரிக்கப்பட்டார், ஆவியானவரால் தான் ஊழியம் செய்யப்பட்டார். அவர் பாருங்க, வனாந்தரத்திற்கு போகும் பொழுது கூட ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கும். அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன் என்கிற ஒரு சத்தத்தோடு கூட ஒரு புறா அவர் மேலே வந்து என்ன செய்தது, அமர்ந்தது. இப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கபலமாய் இருந்த அந்த பரிசுத்த ஆவியும் பிதாவும் சிலுவையிலே இயேசு மரணத்தை சந்திக்கிற வேளையிலே அவரை விட்டு விட்டு அவர்கள் விலகி விட்டார்கள். ஆண்டவர் பார்த்தார், இவ்வளோ நாட்களாய் எனக்கு துணையாய் இருந்த பிதாவே, இப்பொழுது ஏன் என்னை கைவிட்டு, என்னால் இதை தாங்க முடியவில்லை, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிதா கைவிட்ட சூழ்நிலையிலே இயேசு பேசின வார்த்தை. சரி, இப்போ நான் சொல்கிறேன், ஏன் கைவிட்டார் தெரியுமா? அந்த கைவிடுதல் எப்படிப்பட்ட கைவிடுதல் தெரியுமா? அது ஜெயத்திற்கான கைவிடுதல். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிதா இயேசுவை கைவிட்டிருக்காருன்னா பிதாவுக்கு தெரியும் இவர் ஜெயிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா.
சரி, இப்போது தம்பி ஜான் இங்கே உட்காந்துருக்கிறாரு. இவன் என்கிட்ட சொல்கிறான், நான் ஒரு நல்ல நீச்சல் அடிக்கக்கூடிய அண்ணே, எங்கள் ஸ்கூலில் காலேஜில் ஒரு நீச்சல் போட்டி நடக்குதுண்ணே. அப்படியா தம்பி, வா நம்ம 2 பேரும் ஒரு குளத்துக்கு போவோம். போய் சொல்லி அவனுக்கு நல்ல நீச்சல் சொல்லி கொடுக்குறேன். கூடவே நிற்கிறேன். நான் ஒரு கோச் மாதிரி அவன் கூடயே நின்று நீச்சல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பழகணும். தம்பி இந்த மாதிரி தாண்டா கையை அசைக்கணும், இப்படி தாண்டா காலை அசைக்கணும், மூச்சு அடக்கிக்கிட்டு போகணும், முழு மூச்சாக இருக்கும், உன் கவனம் அங்கேயும் இங்கேயும் சிதறக்கூடாது என்று சொல்லி நல்லா கூடவே நின்று எல்லாம் சொல்லி தருகிறேன். ஆனால் போட்டி நடக்கும்போது நான் போய் நீச்சல் அடிக்க முடியுமா? இல்லை. யார் தான் நீச்சல் அடித்து ஆகணும்? ஜான் தான் நீச்சல் அடிச்சு ஆகும். அதே போல தான் எல்லா காரியத்திலும் கூட நின்ற பிதாவும் பரிசுத்தாவியும் இயேசு சிலுவையில் ஜெயம் எடுக்க போகிறார். இங்கே நீச்சலில் ஜெயிச்ச உடனே அவனுக்கு தான் அந்த ஜெயம் வரப்போகிறது. அப்போ அவன் ஜெயிப்பதற்காக நான் என்ன செய்கிறேன்? ஓரமாக நின்று அவனை பார்த்து உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி சொல்லணும்னா, இன்னொரு காரியத்தையும் சொல்லணும்னா, நம்ம பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், அவங்க என்ன செய்கிறாங்க? 1 வயது ஆனவுடனே நடக்க ட்ரை பண்ணுறாங்க. நடக்க ட்ரை பண்ண உடனே நம்ம அவங்க கையை பிடிச்சிக்கிடுவோம். பிடிச்சிட்டு அப்படியே வா வா வான்னு சொல்லி கூட்டிகிட்டே வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த கையை அப்படியே விட்டுருவோம். கையை விட்ட உடனே அந்த பிள்ளை பதறும், கீழே விழுகிறதுக்கு அங்கங்கே அப்படியே எதையாவது பிடிக்கிறதுக்கு சுற்றி பார்க்கும், அப்புறம் அழுகும், கீழே விழுந்துடும். ஆனால் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியும், நம்ம பிள்ளை தனியாக நடக்கிறதா நல்லது. கடைசி வரைக்கும் நம்ம கையை பிடிச்சிட்டே என்ன செய்ய முடியாது? நடந்து கூட்டிகிட்டே தெரிய முடியாது. அவன் தனியாய் நடக்க வேண்டுமானால் அவனுக்கு ட்ரைனிங் வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளைய அப்படி தூக்கி 2 ஸ்டெப்பு வைக்க வச்சுட்டு 3ஆவது ஸ்டெப்பு என்ன செஞ்சிருவாங்க? தன்னுடைய கரங்களை எடுத்துடுவாங்க. அதே மாதிரி தான் சைக்கிள் சொல்லி கொடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா, தம்பி ஏறி உக்காந்துக்கோ, கேரியரை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படிம்பாங்க. அவங்க நல்லா ஓட்டிகிட்டு போவாங்க, முன்னாடி பார்த்துட்டு ஓட்டிகிட்டு போவாங்க, பின்னாடி கொஞ்ச நேரத்தில் கையை எடுத்துருவாங்க. இவர் ஜம்முன்னு போயிட்டே இருப்பார், திருப்பி பார்ப்பார், ஆள் இல்லை, ஐயோன்ட்டு டப்புன்னு விழுந்துடுவார். பாருங்க, நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் நம் சில காரியத்தில் ஜெயம் எடுப்பதற்கும் கைவிடப்பட்ட சூழ்நிலை தேவை. பிதாவானவர் இயேசுவை ஏன் கைவிட்டார்னா, அவர் ஜெயிக்க போகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கைவிடுகிறது போலதான் அந்த இடத்துல விடுகிறார். எப்பா ஜெயம் கிட்ட வந்துருச்சு, நீ ஜெயிக்க போகிற, நீ மரணத்தை ஜெயிக்க போகிற, நீ பாதாளத்தை ஜெயிக்க போகிற, நீ இந்த ஜனங்களை மீட்க போகிறாய், அதனால ஜெயத்துக்கு கிட்ட வந்துட்ட, உன்னை நான் கைவிடுகிறேன். இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலை வருதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் ஜெயத்திற்கு பக்கத்தில் வந்து விட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னை தனியாய் ஜெயிக்க வைக்க போகிறார். அவர் இதுவரைக்கும் என்னை பிடிச்சாரு, இப்போ என்னை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாரு. யார் என்னை விசாரிக்கலை, யார் எனக்கு உதவி செய்ய வரல, யாரும் சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்கல, யாரும் எனக்கு ஆறுதல் சொல்ல வரல, யாரும் நான் இருக்கேன்னு சொல்லலை, எல்லாரும் ஒன்றுமே சொல்லாமல் கம்முன்னு இருக்கிறாங்களே, எனக்கு ஏன் இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை? ஆண்டவர் சார், நீ ஜெயம் எடுப்பதற்காக, நீ ஜெயம் எடுப்பதற்காக, நீ யார் ஜெயம் எடுக்க போகிற? உன் ஜெயம் உன் வாழ்க்கையில் கிட்ட வந்து விட்டது. அதற்காகத்தான் இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை. சோர்ந்து போகாதீங்க தெய்வ பிள்ளைகளே, இயேசு மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு சொன்னாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல பாதாளத்தின் திறவுகோலை கையில எடுத்து விட்டார். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல ஜெயித்து விட்டார். அதுதான் அந்த சூழ்நிலையை இமைப்பொழுதுதான் நான் கைவிட்டேன் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இமைப்பொழுதுதான், அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் பதறிட்டார். ஏன்னா அவர் மனுஷனா இருந்தார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. தகப்பன் தன் பிள்ளையை கைவிட்டது போல தான் விடுகிறார். கொஞ்ச நேரம் நீங்களா நடக்கணும், நீங்களா ஓடணும், நீங்கள் ஜெயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நீங்கள் ஓடுனா தான் ஓட்ட போட்டியில் ஜெயிக்க முடியும். உங்களுக்காக யாராவது ஓடுனா ஜெயிக்க முடியுமா? நீங்கள் தான் ஓடணும், நீங்கள் தான் விளையாடணும். இயேசு கிறிஸ்து தான் மரணத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. ஏன்னா பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எதுலடா குற்றம் சுமத்தி இந்த இயேசுவை ஜெயிக்க விடாமல் ஆக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். பிதாவானவர் உதவி செஞ்சால் பிசாசு குற்றம் சாட்டி இருப்பான்.
ஆனால் இயேசு தனியாய் நின்று ஜெயத்தை எடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனியாக நின்று தான் ஜெயம் எடுக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாருடைய உதவியோடு ஜெயிச்சுட்டா நீங்கள் எல்லாரும் என்ன சொல்வீங்க தெரியுமா? பின்னாடி அவனால தான் ஜெயிச்சேன், இவனால தான் ஜெயிச்சேன்பீங்க. இப்போ யாருமே உங்களுக்கு கூட இல்லையா? இப்போ ஜெயிச்சா யாரை சொல்லுவீங்க? இந்த ஜெயம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. அதனால தான் எல்லாரும் உங்களை கைவிடுறாங்க. அதனால தான் எல்லாரும் உங்களை விட்டு விலகி போகிறாங்க. இப்போ பிதாவானவர் கைவிட்டுட்டாரு, பிலாத்துவும் கைவிட்டுட்டான். பிலாத்து கூட காப்பாற்ற நினைச்சான், ஆனால் பிலாத்துவால் கூட காப்பாற்ற முடியல. ஏன் தெரியுமா? பிலாத்து உதவி செஞ்சிருந்தா. பிலாத்துவனால தான் இவர் தப்பிச்சாரு, பிலாத்துவனால தான் ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க. பிலாத்து கையை கழுவிட்டாரு. அல்லேலூயா. யாராலையும் இயேசுவுக்கு உதவி செய்ய முடியவில்லை. இயேசுவே ஜெயத்தை எடுத்துக்கொண்டார். அப்படி நாம் ஜெபிப்போமா? இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர போதுமானவராயிருக்கிறார்.